வெந்தயத்தை நல்லா காய வச்சு மெஷினில் கொடுத்து நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாமுங்க. இது கூட பாசிப்பைத்தா மாவோ கடலை மாவோ தேவைப்படும். இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நிறைய தண்ணி வேணுங்க. நல்லா ஃப்ளோயாக இருக்கணும். அது நான் ஈஸியாகவே கெட்டி ஆயிரும். இது சிகக்காய்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த வெந்தய பொடி வந்து நம்ம ஷாம்புலேயே பழகிட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் போகாத மாதிரி கஷ்டப்படுவோம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம அது மாறும்போது தான் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பயங்கர சில்லுன்னு இருக்கும். சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியல, எனக்கு நல்லாவே செட் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், பாடி ஃபுல்லு கூல் ஆகும், நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சம் போட்டிங்கனாலே போதும், அது நல்லா பவுன்ஸியாக சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேருக்கு வந்து நேச்சுரல் கண்டிஷனராகவும் இருக்கும், நல்லா பவுன்ஸியாக இருக்கும். ஸோ இது யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். புதுசாக யாராவது பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். கரைச்சி வச்சதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி மிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் நான் காமிச்ச அளவில் பாதி போட்டிங்கனாலே போதும். இது நல்ல ஒரு நேச்சுரல் ஷாம்பு, நேச்சுரல் கண்டிஷனர், எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம உள்ளே எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதை தாராளமாக நம்ம வெளியில் அப்ளை பண்ணலாங்கிறது என்னோட கான்செப்ட். முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.